ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக இதுவரைக்கும் பல முறை நான் நல்லது சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். ஆனா நீயோ வேணும்னே என்னை தவற விட்டுட்ட. சில சமயங்கள்ல வேணாம்னே என்னை தவற விட்டு தாண்டி போயிட்ட. இனிமேலாவது இப்போதிலிருந்தே நான் சொல்வதை கேட்டீனா உன் வாழ்க்கை சீக்கிரமே மாறுவதற்கான வழிகள் உனக்கு புரிய வரும். யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி போவாங்கன்றத நான் முடிவு செய்யவில்லை என் செல்வமே. உன்னுடைய செயலும் நீ பேசிய வார்த்தைகளும் தான் அதுக்கு காரணமா இருந்ததுன்றத நீயே யோசிச்சு பார்த்தீனா உனக்கு புரிய வரும். நான் போய் யாருக்கிட்டையாவது எதையாவது சண்டை போட்ட சொன்னனா, அல்லது அவங்களிடம் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட சொன்னேனா? நீயாவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்க என் கூட பேசுறதே இல்லை, அவங்க என் மேல வருத்தமா இருக்காங்கன்னு உன் கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட வந்து சொல்ற. உன் கஷ்டங்களை போக்குவதற்காக தான் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஒரு அம்மாவாக நீ நினைச்சு உன் மனக்குறையையும் மன வருத்தத்தையும் என்னிடம் சொன்னாலும் நீ செய்யறதுல எது சரி எது தவறுன்னு உன் குறையை சுட்டிக்காட்டி தவறை சுட்டிக்காட்டி அதை திருத்த வேண்டிய கடமையும் எனக்கு தானே இருக்கிறது. அதனாலதான் இப்போது உன் குறையும் தவறுகளும் என்னன்னு சொல்லி நீ சரி செய்ய வேண்டிய விஷயங்களையும் சொல்றதுக்காக வந்திருக்கேன். யாரா இருந்தாலும் அவங்க உன் கூட எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும், உனக்கு அவங்க மேல எவ்வளவுதான் உரிமைகள் இருந்தாலும், பேசக்கூடிய வார்த்தைகள்ல எப்போதும் கவனம் இருக்கட்டும். அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ கோபப்பட்டோ பதட்டப்பட்டோ எதையும் பேசிவிட வேண்டாம் என் செல்வமே. எப்போதுமே ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் நீ மட்டும் நல்லவளா இருந்தாலும் போதாது, அவங்களும் அதே நல்ல குணத்தோட சுயநலமில்லாத ஆளா இருந்தாதான் அந்த உறவு நீடிக்கும். ஏன்னா பால் மட்டும் சுத்தமா இருந்தா பால் காய்ச்சிட முடியாது தானே. பாத்திரமும் சுத்தமானதாக இருந்தாதான் அங்கு நல்ல பால் குடிக்க தகுந்ததாக வரும். அதே போல நீ மட்டும் நல்ல பிள்ளையா இருந்து உன்னை சுத்தி இருக்கிறவங்க கெட்டவங்களாகவும் உனக்கு கேடு செய்பவர்களாகவும் நீ நல்லா வந்துடக்கூடாதுன்னு பொறாமை எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சாலும் அது உன்னிடம் இருக்காது என் செல்வமே. அதனாலதான் சொல்றேன், நீ மட்டும் சரி இருந்தா பத்தாது, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி யாருமே இல்லை நீ நினைச்சினா யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நின்று விடு. ஏன்னா தனிமை என்பது புதுசா நீ கத்துக்கிற வேண்டிய பாடம் இல்ல. எத்தனையோ முறை எத்தனையோ சமயங்கள்ல நீ கஷ்டப்படும் போது தனியா நின்றுதானே எல்லாத்தையும் சமாளிச்சிருக்க. இப்போதும் உனக்கான நல்லவர்களும் உனக்கு உதவி செய்பவர்களும் உன் அருகில இருக்கணும்னு கூட நான் பெருசா சொல்லல. உனக்கு கெட்டது நினைக்காதவங்க உன் பக்கத்துல இருந்தா போதும்னு சொல்றேன். மேலே ஏறும்போது உன் வாழ்க்கை உயர்வான நிலையை அடையும் போது இந்த சூழ்நிலையில நீ எல்லாரிடமும் அன்பா பாசமா இனிமையா பழகு. அதை விட்டுட்டு எனக்கு தான் காசு வந்துருச்சு, செல்வம் வந்துருச்சு, இனிமே எனக்கு யார் தயவும் தேவையில்லை, யார் உதவியும் தேவையில்லைன்னு யாரையும் ஓரவஞ்சகமாக நினைப்பதோ அல்லது யாரையும் தள்ளிவிட்டு தாண்டி போகும் செயலோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே. ஏன்னா நான் எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல நிறைய காசு பணம் வசதியை அள்ளி கொடுப்பேன். ஒரு கட்டத்துல கஷ்டத்தையும் பிரச்சனையையும் துன்பங்களையும் வறுமைகளையும் கூட கொடுப்பேன். அப்படி உன்னுடைய நிலைமை மாறும்போது நீ மீண்டும் அவர்களையெல்லாம் சந்திக்கும் போது அவர்கள் இதே இனிமையோடு உன்கிட்ட பழகணும்னா நீயும் எந்த நிலைமைக்கு மாறினாலும் எப்போதும் எளிமையான ஆளாக, யாரையும் காயப்படுத்தாத ஆளாக, எல்லோரிடமும் அன்பாய் பணிவாய் பேசக்கூடிய ஆளாக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு இரண்டே வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு, நீயும் அன்பா இருக்கணும். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களும் அன்பானவர்களாக பார்த்துக்கணும். அன்பான மனிதர்களுக்கு அருகிலேயே இரு. அன்பை கொடுக்காத மனிதர்களை விட்டு தூரமாய் விலகி நின்றுவிடு என் செல்லமே. உன் மனசு உடையிற அளவுக்கு, உன் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு, வருத்தப்படுற அளவுக்கு, வேதனைப்படுற அளவுக்கு யார் என்ன செஞ்சாலும் அப்போ நீ அதன் மூலமாக உன் வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துக்கிறன்றத நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா நீ கஷ்டப்படுற ஒவ்வொரு சமயத்திலும், உனக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் செய்யும் செயலின் மூலமாக நீ செதுக்கப்படுகிறாய். அவங்க ஒரு உளியா இருந்து உன்னை அழகிய உருவமா செதுக்குறாங்க. அவங்க செய்யற கெட்டதெல்லாம் நாளைக்கு உனக்கான நன்மையாக மாறும்னு நினைச்சுக்கோ. உன்னை ஒருத்தர் கோவப்படுத்தினாலும் அல்லது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் உன்னை அழுக வச்சாலும் கூட நீ கண்ணீர் விட்டாலும் கூட இப்படி ஒவ்வொரு கெட்ட விஷயங்கள் உனக்கு நடக்கும் போதும் அதன் மூலமாக உன்னுடைய பாவங்களும் கர்மாக்களும் கரைஞ்சு போகும். அதன் பிறகு நீயும் நன்மைகளை பெற்று விடுவாய்தானே. அதனாலதான் அடுத்தவங்க உனக்கு வலியோ வேதனையோ எதை கொடுத்தாலும் சரின்னு ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஆளா நீ இருன்னு சொல்றேன். எப்போதுமே நீ எல்லாரிடத்திலும் மகிழ்ச்சியா இருப்பது போல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சியும் உண்மையான சிரிப்பும் உன் முகத்தில் இல்லை அல்லவா.
அடுத்தவங்களுக்கு வேணுமானா உன் வாழ்க்கையில என்ன நடக்குது, உன் குடும்பத்துல என்ன நடக்குது, நீ என்ன யோசிக்கிறன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் இந்த வராகி தாயானவள் உன்னை பெற்றவள் அல்லவா? உனக்கு படைப்பை கொடுத்த நானே உன்னுடைய எண்ணங்களையும் அறிந்தவளாக இருக்கேன். உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சீக்கிரமே நான் சரி செய்கிறேன் என் செல்லமே. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம, என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியாததா அவங்களுக்கு தெரிஞ்சிட போது. நானே என்னை பற்றி முழுவதுமாக அறிந்தவளாகத்தான் இருக்கேன். அடுத்தவங்க சொல்ற கருத்து எனக்கு தேவையே இல்லைன்னு யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை காதுல கேட்டுக்காத ஆளாக கடந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கையில வழிகளை அனுபவித்த என் பிள்ளையான உனக்கு இனி நல்வழிகளை நானே காட்டுவேன் என் செல்லமே. சில பேர் வார்த்தைகளை ரொம்ப அன்பா பாசமா உள்ளத்துல இருந்து கருணையோட பேசுறது போல இருக்கும். ஆனா அவர்களுடைய செயல்கள்ல அது இருக்கவே இருக்காது. ஏன்னா இங்கு வாழும் பல நல்லவர்களும் நல்லவன் என முகமூடியை போட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, பல பேர் பொய்யானவர்களாக போலியானவர்களாக கெட்டவர்களாகத்தானே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நல்லவங்களும் மிக நேர்மையாக இருப்பவர்களையும் அவர்களின் குணங்களின் மூலமா தெரிஞ்சுக்கோ. அவங்க பேசுறத வச்சு நல்லவங்க நீயா முடிவுக்கு வந்துடாதன்னு நான் சொல்றேன். உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதில் கெட்டதை கண்டும் காணாமல் நல்லதை மட்டும் கைகள்ல எடுத்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருந்தீனா உன் மனசு நிம்மதியோட இருக்கும். நீயும் சந்தோஷமாக வாழலாமேன்னு செல்லமே. மனிதர்கள்லாம் வாழ்க்கைனா 1000 விஷயம், 1000 பிரச்சனைகள், துன்பம், இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் வரதான் செய்யும். ஆனா நீதான் அத்தனையையும் தாண்டி அத்தனையையும் கடந்து போய்க்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். உன்னை தேடி தேடி வரக்கூடிய இந்த வராகி அம்மா என்னை கூட கண்டும் காணாமல் நீ எதையோ தேடி தேடி அலையிறங்கிறது எனக்கு தெரியும். உன்னுடைய தேடல்கள் அதிகமாகி விட்டதால தானே உன்னை சுத்தி இருக்கிற என்னையும் நீ கண்டும் காணாமல் போகிறாய். அது மட்டும் இல்லாம உன்னுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் அதிகமாகி போனதால இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன ரசனைக்குரிய விஷயங்களையும் ரசிப்புக்குரிய விஷயங்களையும் கூட நீ கடந்து போயிடுற. முதல்ல உன் வீட்டுல உன் குடும்பத்துல ஒன்ன சுத்தி எவ்வளவோ அற்புதமான அழகான ரசிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சந்தோஷப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. முதல்ல இந்த சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க பாரு. அதன் பிறகு நான் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை மாபெரும் வெற்றிகளாக கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. நீ உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போறாங்களே நினைச்சு வருத்தப்பட வேணாம். ஏன்னா நீ இழப்பதெல்லாம் பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் தான். உண்மையிலேயே உன் மேல அன்பா இருக்கவங்க பாசமா இருக்கவங்க ஒருபோதும் உன்னிடம் பேசாம இருக்க மாட்டாங்க என் செல்லமே. அவங்க உன்னை விட்டு விலகி போகவும் யோசிக்க மாட்டாங்க. அப்படி இப்போது உன்னை விட்டு விலகி போவர்களும் நீ இழக்கும் விஷயங்களும் இழப்பே கிடையாது. அது எல்லாமே ஒரு வகையில உனக்கான வெற்றியை தான் தரப்போகுது. அதன் மூலமாக நீயும் நம் வாழ்க்கையில செழிப்பைத்தான் பெறப்போகிறாய்ன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. இருளில் கூட ஒரு அழகு இருக்கும்னா அது அந்த நிலாவாக மட்டும்தானே இருக்க முடியும். உன்னையும் அந்த நிலவு போலதான் மாத்தணும்னு ஆசைப்படுறேன். இருளில் இருந்து அந்த நிலவு எப்படி ஒளி மிகுந்து பிரகாசிக்கிறதோ அதே போல துன்பம் எனும் இருட்டு உன் வாழ்க்கையில இருந்து நீ வெற்றி பெற்ற ஆளாக ஜெயித்து ஜொலிக்கக்கூடிய ஆளாக உன் வாழ்க்கையில மாறுறதுக்கு இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.